ஹலோ ஆல், இது என்னோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட் ஸ்டோரிஸ் டே 2. இந்த மாதிரி பிளைனா இருக்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் சரி நீங்க 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு இருங்க, நான் கேண்டிட் ஃபோட்டோஷூட் எடுக்கிறேன்னு சொல்லி எங்க மாமா சொன்னாருங்க. இந்த இடத்துல நின்று பார்த்தப்ப சுத்தி வீடா தாங்க தெரிஞ்சது. செம்ம அழகா இருந்தது பார்க்கவே. சரி இந்த மாதிரிலாம் நம்ம எங்கேயாவது போய் வீடு கட்டலாம், எந்த வீடு வேணும், இதுல ஏதாவது ஒரு வீடு வேணும் சொல்லி நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க பேசினது வேற கொஞ்சம் சத்தமா கேட்டுருச்சு போலங்க. எங்க அத்தை வேற பின்னாடி இருந்து ஏமா உங்களுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கல, ஃபோட்டோஷூட் தான் எடுக்க வந்தோம், அதுக்குள்ள வீடு கட்டி குடும்பமே நடத்தாதீங்க போதுன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. வேற என்ன பேசுறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. எதையாவது ஒன்று பேசுவோமே, இதை பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா சில டைம்ல நம்ம சில விஷயங்கள்லாம் பேசும்போது இதெல்லாம் நம்ம கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்னு தெரியும். ஆனாலும் அதை பேசி சந்தோஷப்படுறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு அன்னைக்கு இருந்துச்சு. இந்த சின்ன வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரியும் இல்ல நடக்கவே நடக்காதுன்னு தெரியிற ஒரு விஷயத்தையும் நடக்க போற மாதிரியும் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்க கதையெல்லாம் கேட்க முடியாம எங்க மாமா கேண்டிட் எடுக்கிற ஆசையே எனக்கு விட்டு போச்சுடா, திரும்புங்க நான் சொல்ற போஸை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜாக் ரோஸ் போஸ் இருக்கும்ல டைட்டானிக் மூவில, அந்த மாதிரி ஒரு போஸ் சொன்னாங்க. அதுவும் நல்லா தாங்க இருந்துச்சு. முகத்தை காட்ட தேவையில்ல, எந்த ரியாக்ஷனும் கொடுக்க தேவையில்ல, இழிக்காம சிரிக்காம நம்ம பாட்டுக்கு பின்னாடி திரும்பி நின்னா மட்டும் போதும் அப்படின்ட்டு நானும் சதீஷாவும் நிம்மதியா பின்னாடி திரும்பி போஸ் கொடுத்தோங்க. டைட்டானிக்ல வர ஜாக் ரோஸ் அளவு இல்லைனாலும் ஓரளவுக்கு போஸ் வந்துச்சு. அடுத்து இந்த லொகேஷன் போய் போட்டோ ஷூட் எடுத்தோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பை.